கைஸ், நீங்கள் தமிழில் பார்த்து வந்துருக்கீங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுப்பேன். ஆனால் என் ஃபேஸ் தெரியாது, நான் விளையாட மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த கேமோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லா வீடியோவும் போடும் போது லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே போயிட்டு அந்த கம்பெனி பேர் எல்லாம் வருது. டோடாரு எவ்வளோண்ணா? டோடாரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் வந்துச்சு. லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? அட்வான்ஸ்மெண்ட்டாக வருது. இங்கிலீஷ். ஆனால் இந்தியாவுக்கு இந்தியன் போட்டிருக்கு. சரி நம்ம பேர் வைப்போம் கடைக்கு. 777. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை என்னென்னா பெருசானே ஒரு டீ கடை அந்த மாதிரி நிறையா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு. அந்த பேர் என்ன வைக்கலாம்னா HM சூப்பர் மார்க்கெட் வச்சாச்சு. இதை மாதிரி தான் நானும் வருங்காலத்தில் கடை ஓப்பன் பண்ணுவேன். இப்போ போய் ஆற்றணும் போல். இப்போ போய் சேக் பண்ண எல்லாம் ஓகே. இந்த ரவுண்டு எப்படி பண்ணணும்? ஓகே. இப்போ பார்சல் அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கே. இதை கிளிக் பண்ணணும். சரி, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் போய் அடுக்கணும் போல். சரி பேஸ். ஓகே ஆச்சாச்சு. எத்தி உள்ளே வச்சுக்கலாம் உள்ள. சரி, நம்ம இதை குப்பை தொட்டியில் போட்டுடலாம். குப்பை தொட்டியில் போட்டாச்சு. நம்ம இப்போது பேஸ் வைக்கணும் போல். சரி பேஸ் வைப்போம். $5 மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 7 வைப்போம் கரெக்டாக. மைனஸ் ஓகே 7. ஓப்பன் இப்படி பண்ணணுமா? ஓகே, இங்கே கல்லாப்பட்டியில் போய் உக்காருவோம். எனக்கு ஒரு மாதிரி தொண்டை சிக்கிச்சு. ஆனால் பக்கத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது. சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுலேருந்துக்குள்ளே ஆர்டர் போட்டுக்கலாம் போல். சரி ஆர்டர் போடுவோம். இது ஒன்று இதுக்கு 39 ரூபா ஆச்சு. இதுக்கே $40 வேறு. சாக்கோஸ் 2 $14 மிச்சம். $21 கொடுக்கணும். ஓகே, சாக்கோஸ் 1 கார்டு சமைய. கார்டு ஈஸியாக இருக்குது. சரி அட்வைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணிவிடும். இந்த அட்வைஸ்மெண்ட்டை எப்போ பார்த்தாலும் அட்வைஸ்மெண்ட்டாக இது அமுக்கலாம் போல். இங்கே ஒன்று சிம்னல் மாதிரி. இதை எப்படி டச் பண்ண அது டக்குன்னு பார்சல் எடுத்து தந்துச்சு. இங்கே மின்னல் மாதிரி இருக்குல்ல, அது மைனஸ் ஆகிடுது. சச்சு பேச வைக்கல. ஐயோ டோரை கோஸ் பண்ணு. இந்த பாட்டு எடுத்துருச்சா? இல்லை நினைக்க. சரி அடுத்த நிறுத்துறோம். ஓப்பன். வச்சாச்சு. இதுதான் டக்குன்னு தூக்கி போட்டோம். டைம் ஆகுது. டக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அங்கே வர நிற்கிறாங்க. அவங்க காசு போயிடும். ஆனால் இங்கே சரி ஃபிட் பண்ணு. ஏதோ பெட்டு பாக்கெட் இந்த மாதிரி இருக்கு. பெட்டு பாக்கெட். ஆமாம் பெட்டு பாக்கெட்டுக்கு செயின் வச்சுருவோம். இங்கே ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ப்ரைஸ் வைப்போம். $4 மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 7 வைப்போம். $7 8 வந்துருச்சு. 6 பேஸ் $7. ஓகே, இதுக்கும் பேஸ் $3 மேலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு இதுக்கு ஒரு $5 வைப்போம். மைனஸ் $5. ஓகே, இதுக்கு பேஸ் வைப்போம். இதுக்கும் $3 மேலே வச்சுக்கலாம். இதுக்கும் $5 வைப்போம். மைனஸ் பேஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன கம்ப்யூட்டருக்குள்ளே போகணும்னு கேட்கு. உள்ளே போய் பார்ப்போம். இது அமுக்க சொல்லிட்டு பேங்க் நம்பருக்கு ஒன்றும் இல்லை. சரிலாம் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி டக்குன்னு பில்லை போடுவோம்.
$21 கொடுக்கணும். ஓகே போயிட்டு வாங்க. $2 வந்துட்டு $3 கொடுக்கணும். தப்பாக நினைக்கிட்டேன். சரி $2. ஓகே போயிட்டு வாங்க பாட்டி. திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். என்ன ஸ்கிப் பண்ணி இங்கேயே போதும். இதே மண்டலுக்கு இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோம். கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பார்சல் தூக்கி போட்டு குப்பை தொட்டியில் அங்கே. அப்போ இந்த பார்சலும் ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவோம் குப்பை தொட்டியில். சரி எங்கள் ஆள் வந்துட்டாங்க. உள்ளே போய் தூக்கி போடுவோம். அரிசி மட்டும் $5. ஓகே போயிட்டு வாங்க. பேசுறதுக்கா என்னத்தா பேச அதிகமாக இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே $12 பாய். இவனும் பேச அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவனும் சாக்க சொன்னி ஒன்று போப்பா. அடுத்தது இவங்க 1 2 இவங்க எதுவுமே சொல்ல. ஓகே $12. ஓகே போயிட்டாங்க. இந்த பாட்டி வெளியே போ. பேச அதிகமாக இருக்காமா. வச்சிருக்கிறது கம்மி தான். ஏய் வெளியே போ. சும்மா பேச அதிகமாக இருக்கு, காசு அதிகமாக இருக்குன்னு. வெளியே போ பாட்டி. இன்னும் எல்லாம் பேச அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போனாச்சும் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்று தான் வச்சுருக்கான். சரி பரவாயில்ல, ஒன்றாச்சும் எடுத்தானே. இந்த இவன் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். போயிட்டாங்க. 2 3 4 5 எடுத்துருக்கான். ஆனால் இவன் ஒன்று கூட சொல்ல. இவனை மாதிரி தான் இவனும் இருக்கான். வெளியே போட. சரி போயிட்டாங்க. அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணிடுவான். இவன் வேற மாதிரி இருக்கான். ஒன்றே ஒன்று எடுத்துருக்கான். $5 நம்ம $3 தரணும். போயிட்டாங்க. அடுத்த யாராச்சும் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே முடிஞ்சிச்சா? சரி ஓகே இவ்வளோதான் நமக்கு அமௌண்ட் இருந்துருக்கு. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டே 1 ஸ்கிப் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணு. ஸ்கிப் டு மார்னிங் இது நமக்கும். ஸ்கிப் டு மார்னிங் கொடுத்தா காலையில் 6 மணிக்குன்னு வந்துட்டு. நைட்டுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்களே, அதனால தான் ஒரு நினைக்கிறேன். வந்துட்டான். காலையிலேயே வந்து சொன்னானா அவ்வளோதான் காண்டாயிடுவேன். இப்போ வாங்காமல் இருந்தாங்க. சரி ஒன்றாச்சும் வாங்கினா எனக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்தோடனே வாங்காமல் இருந்தால் கார்டு வாங்கி $7 கொடுப்போம். 7 நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து பார்ப்போமா? வர மாட்டேங்குது. சரி நம்ம $7 கொடுப்போம். எதுக்கு வீணா? வெளியே போட. ஐயோ அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப். பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் பேஸ் அதிகமாக இருக்கும். சரி நம்ம இது கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். $6 இப்போ. $6 ஓகே. $6 இருக்கு. இதுக்கு $4 இருக்கும். இதுக்கு ஒரு இருக்கும் $4 இருக்கும். $4க்கு மேலே தான் வைக்கணும். நம்ம இப்போ $5 வச்சுக்கலாம். $5 வைப்போம். 5
இல்லை $4 வைப்போமா? சரி $4 வைப்போம். வீணாக இருக்குது. $4 போதும். ஓகே $4 கொடுத்தாச்சு. இப்போது $7 கொடுத்துருக்கா. ஒரு $5 எப்போ இருக்குது? 5 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 $5 $5 5 $6 $6 தானே வச்சோம். தெரியல, விடு பார்த்துக்கலாம். இப்போ $5 கொடுக்கணும். நம்ம இதே நிறையா கொடுத்து பார்ப்போம்மா. வேணாம் எதுக்கு வேஸ்ட்டா? இப்போது $4. ஓகே பெட்டு பக்கெட்டு கொடுத்தாச்சு. ஃபினிஷ்டு. ஓகே $1 கொடுத்து விட்ட நீ தெரியாமல். சரி விட்டு தட்டி விடு. $1 தானே. சரி நம்ம இப்போ $1 அதிகமாக கொடுத்துட்டோம். 10 5 1 வச்சாச்சு. 1 சென்ட் அதிகமாக கொடுத்துருவோம். பாவம் பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கான். $8 7 கொடுத்தா போகும்போது 8 கொடுப்போம். எதுக்கு வேஸ்ட்டா? ஓகே $16. ஓகே இப்போது $10. இது கார்டுனா ஈஸியாக கொடுத்துடலாம். ஜாலியாக இருக்குது. கார்டுனா நம்பர் மட்டும் அதெல்லாம் சேஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். பெட்டு பக்கெட்டில் 2 கார்டு. எத்தனை $12. ஓகே அட்வான்ஸ்மெண்ட்டா? எப்போ பார்த்தாலும் அட்வான்ஸ்மெண்ட்டாக வருது. ஒன்றே தான் எடுத்துருக்கான். பரவாயில்ல. $4 நம்ம கொடுக்க வேணாம் எதுவுமே. ஓகே இவன் கொடுக்கவே ஒன்று கூட வாங்கவே இல்லை. எங்கள் இந்த ஆன்ட்டி ஏதாச்சும் வாங்கினா நல்லாயிருக்கும். எதுவுமே கூட சொல்லாமட்டா 3 தான் வாங்கியிருக்காங்க. சரி 3 கொடுத்துடுவோம். $16. கார்டு கார்டுனா ஈஸியாக தான் இருக்குது. தேவே முடிய போகுது. டைமு 11:40 ஆகுது. இப்போ டேவே முடிஞ்சிச்சு. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடுத்த பார்ட் போட போகிறேன். அடுத்த எபிசோட் மறக்காமல் பாருங்கள். கேம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். Day 1 முடிஞ்சிச்சு. நம்ம Day 2 போட போகிறோம். அது நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன்ல, அது மாதிரி லாஸ்ட்டில் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க. சரி பாய்.